கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் பெண் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே இசப்பா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருவரை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நல்ல கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்ற பரிசுத்த ஆவியானவர் தாமலே எங்களோடு இருந்து இடைப்பட கிருபை தாரும். அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இவங்க பேர் கதிரொளி மாணிக்கம். இவங்க இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியாவின் மூத்த பெண் ஆயர்களில் இவர் ஒருவர். இவர் முதலாக துணைத் தலைவராகவும் பணியாற்றி வருகிறார். சென்னை மறை மாவட்டத்தோட ஆயராகவும் இவர் தலைமை வகிக்கிறார். ஸோ இவங்க பேர் கதிரொளி மாணிக்கம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பைபிள் வசனம், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஸோ கிறிஸ்தவர்களாகிய பிறந்தவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய கடமையும் நாம் சத்தியத்தை போதிக்க வேண்டும். சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஸோ இந்த அடிப்படையில் எத்தனை பேர் நம்ம கர்த்தருடைய வசனத்தை போதித்து கொண்டு வருகிறோம்? அந்த கர்த்தருடைய வசனத்தை நாம் சொல்லும் பொழுது எவ்வளவு நேரம் அதற்காக தயார் செய்வதற்காக நாம் செலவிடுகிறோம், எவ்வளவு நேரம் நாம் அதில் கர்த்தரோடு உறவாடுகிறோம், அவருடைய வெளிப்பாடு என்ன என்பதை நாம் கவனிக்கிறோம், அதை சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். ஸோ இவங்களோட வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன். இவர்கள் இசிஐயின் நிறுவன ஆயர் எஸ்ரா சர்க்குணம் மற்றும் திருமதி மங்களம் எஸ்ரா ஆகியோரின் மகள். சிறு வயதிலிருந்தே கிறிஸ்துவ ஊழியம், ஜெபம் மற்றும் சமூக சேவையில் இவங்க வளர்க்கப்பட்டார்கள். ஜெபம் என்று சொல்லும்பொழுது நாம் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று வேதத்தில் கூறியிருக்கிறது. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படும் அந்த தருணத்திற்கு முன்பாக பிதாவோடு தன்னுடைய நேரத்தை அந்த கெத்செமனே தோட்டத்தில் செலவிட்டார். அவர் எப்பொழுதும் பிதாவின் சித்தத்தை அறிந்து தான் செயல்பட்டார். அப்போது நம்மளும் ஒரு காரியத்தை செய்யும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தை அறிந்து தான் நாம் செயல்பட வேண்டும். அதுக்கப்புறம் இவங்களுடைய ஊழிய அழைப்பு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, தந்தையின் ஊழிய பாதையை தொடர்ந்து அவர் சுவிசேஷ பணியில் ஈடுபட்டார். இவாஞ்சலிசம், திருச்சபை வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம், இளைஞர் ஊழியம் மற்றும் சமூக நலப்பணிகளில் இவர் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். இவங்க பார்த்திங்கன்னா திருச்சபை வளர்ச்சி என்பது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட போய் கர்த்தரை பற்றி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்லும் பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் அந்த சபைகளில் சேர்க்கப்படுகிறார்கள். அதுதான் திருச்சபை வளர்ச்சி. அவர்கள் சேர்ந்த பிறகு அந்த திருச்சபையில் என்ன பண்ணணும்னா, அப்படி புது விசுவாசிகள் வரும்பொழுது கர்த்தரை பற்றி அவங்களுக்கு இன்னும் நிறையா அவங்களுக்கு சொல்லித்தரணும். நிறையா மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணணும்.
நிறைய ப்ரேயரு, அதுக்கப்புறமா வந்து பைபிள் ஸ்டடி, வேத வசனம் தியானித்தல், இந்த மாதிரிலாம் நம்ம செய்யும் பொழுது அவங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான சந்தேகங்களும் நிவர்த்தி செய்யப்படுகிறது. அப்போ தான் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கெட் டுகெதராக மற்றவர்களோடு இணைந்து கர்த்தருடைய பணியில் அவங்களால செய்ய முடியும். அதில் வந்து அவங்க பின்வாங்காமல் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உறுதியான விசுவாசத்தில் அவர்களை வளர்க்க வேண்டும். அதுக்கப்புறமா பெண்கள் முன்னேற்றம். ஏன்னா நம்ம திருச்சபைகளில் பார்த்திங்கன்னா பெண்களுக்காக சில காரியங்கள் நாம் செய்ய தயங்கக்கூடாது. ஏன்னா சில வீட்டில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ஆண்கள் துணை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி பெண்களை நாம் சந்தித்து அவளுடைய தேவைகள் என்ன என்பதை கேட்டறிந்து, அவங்களுக்கு வேலை வேணுமா, நல்லா படிச்சிருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு வேலை, அதுக்கப்புறமா அவங்க படிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு படிப்பதற்குரிய ஒரு முயற்சி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது சுய தொழில் செய்ய தெரியும், இல்லை ஏதாவது ஒரு தொழில் ஆர்வம்னா அதை கற்றுத்தருவது, அந்த மாதிரி பெண்கள் முன்னேற்றம். அம்மா இளைஞர் ஊழியம். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அது வந்து ரொம்ப முக்கியம். பெற்றோர்களாகிய நாம் தான் வந்து அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஊக்குவிக்க வேண்டும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நான் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா கிறிஸ்துவை அல்லாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொண்டு அவரிடத்துல வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. ஏசப்பா எனக்கு இந்த கோர்ஸ் கிடச்சிடணும், இந்த வேலை கிடச்சிடணும் அப்படின்னு ப்ரே பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அந்த வணங்குகின்ற அந்த விக்கிரகத்தை விட்டு வரவே மாட்டாங்க. நான் அப்போ கேட்டிருக்கேன். அப்போ சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் வந்து ஹிந்துவாக தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம், இல்லை முஸ்லீமாக தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தோம், அவர் அற்புதம் செய்வாருன்னு பார்த்தோம், அப்போ வந்து அவரிடத்துல நாங்கள் கேட்குறோம் அப்படின்றாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் என்ன தான் விண்ணப்பம் பண்ணாலும் நீங்கள் வணங்குகின்ற அந்த விக்கிரகம் வந்து இந்த ஜபத்துக்கு ஒரு தடையாக இருக்குமே, அப்போது நடக்காதே அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவங்களுக்கு அது புரியவே புரியாது. அதுக்குரிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோ இல்லை ஒரு விளக்கமோ தரலான்னா அதை கேட்குறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இருக்காது. அப்போது எனக்கு வந்து ரொம்ப மனது வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம 2 பேர் வந்து 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது. வேதத்திலே கொடுத்துருக்கு, யாரும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று நீ கர்த்தரை சேவிக்க வேண்டும், இல்லை நீ வணங்குகின்ற அந்த விக்கிரகத்தை சேவிக்க வேண்டும். அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடுது உண்மையான கர்த்தர் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வழியை விட்டு நாம் நம்முடைய கர்த்தரை தெரிந்து கொள்ள, அவரை பற்றி அறிந்து கொள்ள முயல வேண்டும். அதுக்கப்புறம் நான் சிறு வயதில் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். என் கூட பழகினவர்கள், நண்பர்கள் அப்படிலாம் பார்த்தப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எக்ஸாம் எழுதுகிறப்போ நல்ல மதிப்பெண் வேணும்னு வேண்டுவாங்க. அதே மாதிரி நல்ல மதிப்பெண் கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்காக வேண்டுவாங்க, நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். எல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் அந்த விக்கிரகத்தையே போய் வணங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நான் கேட்டேன், இப்போ நீங்கள் வணங்குறீங்களே, இந்த தெய்வங்கள் உங்களுக்காக ஏதாவது செஞ்சதா அப்படின்னா, அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, இப்போ என் வாழ்க்கையில் நடந்த நன்மைகள் எல்லாம் வந்து நான் வந்து வேண்டினதுனால தான் எனக்கு கிடைச்சது அப்படின்வாங்க. அப்போது அந்த சந்தர்ப்பவாதிகள் மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம உங்களுக்கு நல்லது வேணும்னா போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவக்கிட்ட போகிறீங்க, எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிறீங்க. அப்புறம் திரும்பி நான் வணங்குகின்ற அந்த விக்கிரகத்தையே தான் நான் வணங்குவேன் அப்படின்னு அதிலே நிற்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு புரிதல் இல்லையா, இல்லை உங்களுக்கு எடுத்து சொல்ல ஆட்கள் இல்லையான்னு தெரியல. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு உதவியாக இருக்கார். ஒரு சிலர் வந்து இப்படி சொல்லுவாங்க, இல்லை ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒன்று வந்து எனக்கு நல்லது செய்யுது, அந்த ஏதோ ஒன்று தான் உண்மையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்றத அவங்க புரிந்து கொள்ள தயங்குறாங்க, ஒத்துக்கொள்ள மாட்டேன்றாங்க. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதுக்கப்புறமா இவங்க வேறு என்ன செஞ்சாங்கன்னாக்கா,
சமூக நலப்பணிகள். சமூக நலப்பணிகள் பார்த்திங்கனாக்கா, இப்போது சமூகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக செய்யணும், வாதிடணும், அதற்காக நம்ம பாடுபடணும். ஒன்றுமே சில விஷயங்களெல்லாம் அந்தளவுக்கு வாழ்க்கையில் முக்கியம் கிடையாதுன்னு நம்ம நினைப்போம். அந்த விஷயங்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் நேரத்தை செலவிடாமல் சமூக முன்னேற்றத்திற்காக, சமூகத்தில் நடக்கின்ற பணிகளுக்காக நாம் செலவு செய்ய வேண்டும். அதை தான் இவங்களும் செஞ்சாங்க. அம்மா இவருடைய சாதனைகள் பார்த்திங்கனாக்கா, தமிழ்நாட்டில் இசிஐ அமைப்பின் முதல் பெண் ஆயராக இவர் நியமிக்கப்பட்டார். இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா பெண்கள் ஆயராக சேவை புரிவது என்பது மிகவும் ஒரு போற்றத்தக்க விஷயம். அது எல்லாராலையும் செய்ய முடியாது, எல்லாரும் அப்படி செஞ்சு நான் பார்த்ததில்ல. ஸோ அதில் குறிப்பிடத்தக்கது இவர் முதல் பெண் ஆயர். அதுக்கப்புறமா இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம சொல்லுவோம், இந்த எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் பார்த்திங்கன்னா, ஆரோனை போல ஒருவன் தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுகிறதில்லை. அப்படின்னா அழைப்பு கர்த்தரிடத்தில் வரும். இப்போது பார்த்திங்கன்னா, நம்ம இவ்வளோ நாட்கள் பெண் மிஷினரிகளை பற்றி பார்த்து வந்தோம். அவர்களுடைய பிறந்த இடம் ஒன்றாக இருக்கும், ஆனால் அவங்களுடைய தரிசன பூமி, கர்த்தர் அழைத்த இடம் வேறாக இருக்கும். ஸோ அப்படி அழைக்கப்படும் பொழுது நாம் அந்த இடத்தில் சென்று பணிபுரிய நாம் தயங்கக்கூடாது. இவங்களும் அந்த மாதிரி தான் செயல்பட்டார்கள். சென்னை மாவட்டத்தின் மறை மாவட்டத்தின் ஆயராக பல சபைகளை அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஒரு பெண்ணாக இருந்து பல சபைகளை வழி நடத்துகிறது ஒரு சவாலான காரியம். அது இவர் செய்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறமா பெண்களின் தலைமைத்துவத்தை ஊக்குவிப்பதிலும் புதிய சபைகள் உருவாக்கப்படுவதிலும் முக்கிய பங்களிப்பு செய்து வருகிறார். ஏன்னா பெண்களுக்கு நல்ல ஒரு ஆளுமை திறன் ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ அந்த தலைமைத்துவத்தை இவர் ஊக்குவித்தார். இன்னொன்று பார்த்திங்கன்னா, புதிய சபைகள் உருவாக்கப்படுவதில் அவர் முக்கிய பங்களிப்பு செய்தார். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா புதிய சபைகள், அதுதான் சர்ச் பிளான்டிங், சர்ச் க்ரோத். புதிய சபைகள் உருவாக்கப்பட வேண்டும், புதிய விசுவாசிகள் சபையில் சேர்க்கப்பட வேண்டும், அவர்களுக்கு சத்தியத்தை போதிக்கணும், அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், அவங்களும் போய் கர்த்தரை பற்றி மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல வேண்டும். இது ஒரு சபை வளர்வதற்கு இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, சமூக பணின்றப்போ ஏழை மற்றும் பின்தங்கிய மக்களுக்கான கல்வி. நம்ம பார்க்குற அத்தனை மிஷினரிஸும் பார்த்திங்கன்னா பெண்கள் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணுன்னா, நிறைய பேருக்கு அந்த கல்வி போதிக்கக்கூடிய திறமை இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இல்லையோ, மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்களோ, அவங்களுக்காக அந்த குரூப்பை, அந்த மக்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கல்வி கற்றுத்தர நாம் முன்வர வேண்டும். அதுக்கப்புறமா பெண்கள் அதிகாரம் அளித்தல், இளைஞர் வழிகாட்டுதல் மற்றும் நற்செய்தி பணிகளில் அவங்க ஈடுபட்டு வருகிறார்கள். பெண்கள் அதிகாரம் அளித்தல்னால் இந்த இடத்துல டாமினேட் கிடையாது, ஆனால் பெண்களுக்கும் அந்த தலைமைத்துவத்தில் உரிமை இருக்கிறது என்பதை அவர் சொல்லி அதுக்காக பெண்களை ஆயத்தப்படுத்தினார். அதுக்கப்புறமா பெண்கள் அந்த இளைஞர்கள் வழிகாட்டுதல். ஏன்னா இளைஞர்கள் நம்மளுடைய சபைகளில் அவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி சத்தியத்தை அறிந்து கொள்கிறாங்களா, இல்லை பைபிள் ஸ்டடி பண்ணுறாங்களா, தங்களுக்கு புரியாததை யார்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சு கொள்கிறார்களா, இல்லை வாரம் வாரம் சர்ச்சு அந்த சபை திருச்சபைகளில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் பங்கு கொள்கிறார்களா, அந்த திருச்சபைக்கு ஒழுங்காக ஆலயத்திற்கு செல்கிறார்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை பெரியோர்கள் பெற்றோர்கள் தான் அதை அறிந்து அவர்களை நல்வழியில் நாம் நடத்த வேண்டும். அதுக்கப்புறம் நற்செய்தி பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்னு பார்த்தோம். நற்செய்தி பணிகள்னால் இவாஞ்சலிசம். இந்த பணியை செய்யும்பொழுது நிறைய தடங்கள் வரும்.
நம்ம வந்து ஒன்று பிளான் பண்ணுவோம், ஆனால் அதற்கு எதிர்மறையாக நடக்கும். அப்போ வந்து நம்ம சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவரோட உதவியோடு நாம் ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது அதில் நமக்கு ஜெயத்தை தருவார். அதுக்கப்புறமா ECIயின் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்களின் நிர்வாக பொறுப்புகளிலும் இவர் பங்காற்றி வருகிறார். ஸோ இவர் வந்து ஒரு நிர்வாக திறமை கொண்டவர். ஸோ அந்த நிர்வாக பொறுப்புலையும் அவங்க வந்து பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். ஏன்னா இவங்க வந்து ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருக்குறாங்க. அப்போ கிறிஸ்துவை நன்கு அறிந்தவர்களாக அவர் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். அவருடைய ஜெபம் வந்து எப்படின்னா, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். யாக்கோபு 5:13 உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறப்போ நம்ம பாட்டு பாடுவோம். அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எந்த ஒரு விஷயமாக நடந்தாலும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நம்ம குடும்பத்துலேயோ நாம் வேலை செய்கின்ற இடங்கள்லையோ நம்மள அறியாமல் பாட்டு பாடுவோம். அதே மாதிரி தான் நம்ம துன்பப்படுகின்ற நேரத்தில் ஒருவருக்கொருவர் வந்து நாம் ஆறுதலாக இருந்து நாம் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா வந்து இவங்களை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்தா கதிரொலி மணிக்கம் இவங்க வந்து விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள். எப்படி அப்ரஹாம் எப்படி விசுவாசின் தந்தையாக எண்ணப்பட்டாரோ அதே போல் இவர்களும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள். அப்புறமா தலைமைத்துவம் மற்றும் சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ரெண்டுத்தையும் இணைத்து அவர் சேவை செய்து வந்தார்கள். அதுக்கப்புறமா தமிழ் கிறிஸ்துவ பெண் தலைவர்களில் இவர் மிகவும் குறிப்பிடத்தக்கவர். பெண்கள் திருச்சபை தலைமை பொறுப்புகளில் முன்னேற்றுவதற்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். ஷி வாஸ் த ரோல் மாடல். ஒரு பெண்கள் கூட வந்து திருச்சபையில் தலைமை பொறுப்பில் இருக்கலான்றதுக்கு அவங்க ஒரு சிறந்த ரோல் மாடலாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா இவருக்கு எப்படி அந்த வாஞ்சை வந்ததுன்னா இவருடைய தந்தை மூலமாக. ஏன்னா ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தர் ஊன்றுகோலாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து மிஷினரிகளை பார்த்து ஒரு ஆசை வரும். இவருக்கு வந்து இவர் அந்த கிறிஸ்துவ பின்னணியிலே வளர்ந்ததுனால இவருடைய தந்தையின் ஊழிய பாதையை தொடர்ந்து தான் இவருக்கும் அந்த ஆசை வந்து இவர் வந்து அந்த சுவிசேஷ பணியில் ஈடுபட்டார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இவரோட எல்லாம் அந்த சுருக்கமாக நம்ம இந்த கதிரொலி மணிக்கம் அவங்கள பற்றி பார்த்தோம்னாக்கா இவர் வந்து பிறந்தது வந்து ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில். இவரோட தந்தை வந்து ஒரு ஆயர் வந்து எஸ்ரா. அதுக்கப்புறமா வந்து அவங்களோட தாய் வந்து மங்களம் எஸ்ரா. இவர் வந்து எஸ்ரா சர்க்குணம். இவருடைய மகள் தான் இவங்க வந்து நம்ம குறிப்பிட்டு பார்த்தா இவர்களோட சாதனைகள்னு பார்த்தாக்கா தமிழ்நாட்டில் ECI அமைப்பின் பெண் ஆயராக அறியப்பட்டிருக்கிறார். முதல் பெண் ஆயர். அது மாதிரி ரெண்டாவது பார்த்திங்கன்னா சென்னை மறை மாவட்டத்தின் ஆயராக பல சபைகளை வழிநடத்தி வருகிறார். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா பெண்களின் தலைமைத்துவத்தை ஊக்குவித்தார், புதிய சபைகளை உருவாக்கினார். அதில் தான் இவங்க வந்து மிகவும் பங்களிப்பு செய்து வந்தார். அதுக்கப்புறமா அவருடைய ஊழிய அழைப்பு பார்த்திங்கன்னா சுவிசேஷ பணி, திருச்சபை வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம், இளைஞர்கள் ஊழியம், அதுக்கப்புறமா சமூக நலப்பணிகளில் இவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். நம்ம ஒவ்வொருத்தரையும் பற்றி பார்க்குறப்போ அவங்க எல்லாருமே வந்து பெண்கள் குழந்தைகள் கல்விக்காக மிகவும் பாடுபட்டவர்களாக காணப்படுகிறார்கள். நம்ம நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பார்த்துருக்கோம். அப்புறமா வந்து சோஷியல் ரிஃபார்மர்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி மிஷினரிகளையும் பார்த்துருக்கோம். அவங்கெல்லாம் வந்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர்களாகவே காணப்படுகிறார்கள். இவங்க எப்படின்னாக்கா இந்த 1 பேதுரு 2வது அதிகாரம் 21 நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். ஏன்னா நம்ம யோசித்து பார்க்கணும்,
ஏன்னா கர்த்தராகிய இயேசு தான் நம்மளுக்கு முன்மாதிரி. அவர் இந்த காலத்தில் அந்த 3.5 வருடங்கள் அவர் ஊழியம் செய்து கொண்டு, அற்புதங்களை செய்து கொண்டு, அதிசயங்களை செய்து கொண்டு, அதுக்கப்புறமா கிறிஸ்துவ நற்செய்தியை பரப்பி கொண்டு இந்த காலத்தில் வாழ்ந்த பொழுது அவர் என்ன பண்ணாருனாக்கா, பல பாடுகள் அனுபவித்தார். நமக்காக பாடுபட்டார். அப்போது அந்த அழைத்தவர் உண்மையுள்ளவர், அதனால் நம்மளும் உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. ஊழியத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஊழியம் செய்யும் பொழுது நிறைய தடங்கல்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், கிரிட்டிசிசம் இருக்கும். அப்போ எல்லாம் எப்படி கர்த்தராகிய இயேசு அதை எல்லாம் ஜெயித்தாரோ, அதே போல் ஊழிய பாதையில் இருக்கின்ற நீங்களும் நானும் அதை ஜெயித்து அதில் வெற்றி பெற கர்த்தர் கிருபை செய்வார். அதுக்கப்புறமா அவருடைய அடிச்சுவடுகளை நமக்கு விட்டு போயிருக்கார். அவர் ஊழியம் செய்தார். அதுக்கப்புறம் அவருடைய சீடர்கள், அப்போஸ்தலர்கள், இப்படி சபையில் ஒருத்தராக ஊழியம் செய்து கொண்டே வந்தாங்க. இப்போ இந்த காலத்தில் அவருடைய நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். அதுக்கப்புறமா அவர் மேலே விசுவாசம், நம்பிக்கை இருக்க வேண்டும். அவர் சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படினோம். எப்படி ஆபிரகாம் உன் இடத்தை விட்டு இங்கிருந்து போனால் உடனே கீழ்ப்படிந்தார். அவர் கூட அவர் சாராலும் சென்றார். ஸோ அந்த மாதிரி பதில் பேசாமல், ஏன்னா இந்த காலத்தில் எப்படி பிள்ளைகள் வளர்கிறார்கள்னா, எதுக்கு எடுத்தாலும் கொஸ்டின் கேட்குறாங்க. அவங்களுக்கு பிடித்த மாதிரி இல்லைன்னு வச்சுங்களேன், உடனே அது ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு போகிறாங்க. தான் நினைச்சது நடக்கணும். அப்படி தான் இந்த காலத்து ஜென்ரேஷனில் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். நம்ம நினைத்த காரியம் சாதிக்கணும்னா அதுக்காக நம்ம கஷ்டப்படணும், அதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும். இது எதுவுமே இல்லாமல் நம்ம நினைச்சது நடக்கணும்னா முடியவே முடியாது. ஏன்னா மிஷினரிகள் அவங்களோட சரித்திரத்தை எடுத்தோம்னா அவ்வளோ பாடுபட்டிருக்காங்க. ஒரு விஷயத்துலையும் பாடுபட்டு கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதற்காக அவர்கள் உழைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது எதுன்னு பார்த்திங்கன்னா, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இது 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனம். ஸோ நம்மளுக்கு சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி வேணும்னு நம்ம கர்த்தர்கிட்ட வேண்டணும். ஏன்னா நிறைய நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நாம் ஒரு சிலரை கடிந்து கொள்கிறோம், ஒரு சிலர்கிட்ட எரிச்சல் அடைகிறோம், ஒரு சிலர்கிட்ட கோபமாக பேசுகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் கூட ஏசப்பா எனக்கு சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை தாரும் கர்த்தாவே, அதுதான் உம்முடைய பார்வையில் விலையேற பெற்றது, அதை நாம் கேட்கணும். ஸோ இப்போ ஜெபத்தோடு முடிக்கலாம். நம்மளுடைய தேவைகளை கேளுங்க. நம்மளுக்கு கர்த்தர் எந்த இடம் தரிசன பூமியாக நம்மளை அழைத்தாரோ அங்கு செல்ல அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் இன்று கதிரொளி மாணிக்கம் அவர்களை பற்றி பார்த்தோம் ஆண்டவரே. இயேசப்பா, அவர்கள் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவராக இருந்தாலும் தன் தந்தையின் ஊழிய பாதையை பின்பற்றி அவரும் சுவிசேஷ பணியில் ஈடுபட்டார்கள் கர்த்தாவே. பெண்களுக்கும் ஏழைகளுக்கும் பின்தங்கியவர்களுக்கும் கல்வி கற்பதில் ஆர்வம் காட்டினார் ஆண்டவரே. சமூக நலத்தில் ஈடுபட்டார். பெண்களுக்கு அந்த தலைமைத்துவத்தை, அந்த பண்பை, அதற்குரிய அதிகாரத்தை அவர் ஊக்குவித்தார் ஏசப்பா. ஏசப்பா, அவர்கள் நிறைய காரியங்கள் உமக்காக நற்செய்தி பரப்புவதில் அந்த சுவிசேஷ பணியை ஆர்வத்தோடு செய்தார்கள் கர்த்தாவே. அதே போல் நாங்களும் எங்களுக்கு அழைக்கப்பட்ட இடம் என்பது என்ன என்பதை அறிந்து கொண்டு உம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து அவர்கள் செய்கின்ற எல்லா காரியத்திலும் ஏசப்பா
உம்முடைய மகிமை மட்டுமே வெளிப்படணும் கர்த்தாவே. கர்த்தாவே, எங்கு சென்றாலும் ஏசப்பா நிறைய காரியங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்க ஆண்டவரே. இந்த தமிழ்நாட்டில் ஏசப்பா மற்றும் இந்தியாவில் அந்த FCRA அந்த அமெண்ட்மெண்ட் ஏசப்பா, எவ்வளவோ நிறுவனங்கள் இருக்கின்றன ஆண்டவரே. உமக்காக சாதிக்க, உமக்காக உழைக்க அவர்களுக்கு தேவையான பண பலத்தை தாரும் கர்த்தாவே. ஆட்களை தாரும் கர்த்தாவே. உம்முடைய சுவிசேஷ பணியில் நீர் எப்படி உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தீரோ அதே போல் அந்த உண்மையாகவும் நேர்மையாகவும் பட்சபாதம் இல்லாமல் அவர்கள் செயல்பட கிருபை தாரும். நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு ஏற்ற சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் ஆண்டவரே. ஏசப்பா, அவர்களுக்கு தேவையான எல்லா காரியத்திலும் நீர் அவர்களோடு இருந்து அவர்களை நீர் செழிக்க பண்ணுவதற்காக, அவர்களுக்கு நீர் தேற்றரவாளனாக, அவர்களுக்கு நீர் ஆறுதலாக இருந்து கொண்டு வருவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூல ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.